இது நம்ம ஃபேமிலி. யூபியில் தான் வந்து நான் முஸ்லீம்னு தெரிஞ்சோன்னே லிஃப்ட் கொடுத்து ஏற்றிட்டு போன அந்த காரில் நீ முஸ்லீம்னு தெரிஞ்சோன்னே காரை விட்டு வெளியே இறக்கி விட்டாங்க. ஒரு சில ஏரியாவில் தான் வந்து குண்டு வெடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு காஷ்மீரில் நான் இருக்கும்போது. அப்புறம் வந்து ஹிமாச்சலில் வந்து நிலச்சரிவு ஃபுல்லாக வந்து நான் இருந்த டென்ட்டு போட்டிருந்த இடம் எல்லாமே நாஸ்தியப்பட்டு. எங்கள்கிட்ட காசு இல்லை, நான் கீழேருந்து நடந்து போய் தான் மேலே அந்த டாப்பில் தான் இந்த போர்டை வந்து வைக்கணும், வச்சு அவருக்கு ட்ரிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட இது விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். போக போக ஒரு 5 கிலோமீட்டர் போக போக ரொம்ப கூலிங் ரொம்ப அதிகமாகி எனக்கு ஒரு மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நின்று போய் மயங்கி நான் அங்கேயே விழுந்துட்டேன். இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போவோம், ஒரு சில இடத்துல விட மாட்டானுங்க, சரியான கடுப்பாக இருக்கும். அதாவது எப்படின்னா அவசரத்தில் நம்ம நிற்கும், அந்த டைமில் போய் அவன்கிட்ட கேட்கும் போது விட மாட்டான். கண்ணை வச்சு தான் மிரட்டியே நிப்பாட்டினாரு. ஏன்னா அந்த பீப்புள் வந்து ஆர்மிஸ் கூட வந்து அவங்க பேச மாட்டாங்க, அவங்க நல்ல பீப்புள் தான். நாங்கள் 3 நேரமும் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் 3 நாள் கண்டினியூஸாக தண்ணி மட்டுமே குடிச்சு சர்வே பண்ணியிருக்கோம். வித்தவுட் மணி மட்டும் கிடையாது, வித்தவுட் பிளான். ஒரு அகோரி நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரோம். அதாவது அகோரிங்கிறவங்க வந்து அந்த நெருப்புல இருந்து எரிஞ்சு அவன் போற ஆத்மாவை வந்து நீ ஹெவனுக்கு போகணுமா இல்லை ஹெல்லுக்கு போகணுமாங்கிறத அவன் தான் தீர்மானிக்கும். எனக்கு அந்த மந்திரம் தான் ப்ரோ தெரியாது, ஆனால் அகோரி கூட நான் உட்காந்து நார்மலான ஒரு அகோரி மாதிரி தான் இருப்பேன் நான் அவங்க கூட. ஆனந்த விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட இன்டர்வியூல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 யங் பாய்ஸ், யாசின், சந்துரு. வெல்கம் பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வந்ததற்கு. எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? ட்ராவல் ஸ்டார்ட் ஆனது வந்து அண்ணா சொன்னாக்காக. அவரோட ட்ரீம் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண முடியல, அவர் பாதியிலே இறந்துட்டாரு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக தான் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்காரு. நம்ம ஒரு ட்ரிபியூட் அப்படிங்கிற கொடுக்கும்போது நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கலாம். அதாவது ஒரு நல்ல விஷயத்த நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வித்தவுட் மணியில் கிளம்புனோம் வீட்டை விட்டு. 2022 டிசம்பர் 19ஆம் தேதி வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே கிளம்புனோம். இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷம் 4 மாதம் ஆயிடுச்சு வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்து. இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் இந்த 1 வருஷம் 4 மாதம் நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுருக்கோம், நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு எங்கிட்ட மெமரிஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த டைம்ல உங்க வீட்டோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும்ல? ஆமா. அது என்ன சொல்லிட்டு நீங்க கிளம்புனீங்க? ஆக்சுவலாக நாங்கள் 3 மாதம் தான் டைம் கேட்டேங்க வீட்டில். நான் நினச்சேன் சுற்றி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு 3 மாதத்தில் வந்துடலாம்னு நினச்சி நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போனோம். சுத்த தான் தெரியுது இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஊரை. நான் இது சுத்தனா சொல்றேன், இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஊரை பார்க்க முடியாது. ஏன்னா வேற ஒரு ஊரை நாங்கள் சுத்தல, இந்தியாவை சுற்றி இருக்கோம். ரொம்ப பெருசு. சும்மா 1 வருஷத்துல முடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஒரு 5 வருஷம் சுத்தினாலும் இந்தியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம். 1 வருஷம்ங்கிறது கம்மி தான், எங்களை பொறுத்த வரைக்குமே கம்மி தான். ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் சுத்தினா கூட நம்ம இந்தியாவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த பேக்கப்பும் இல்லாம ஒரு பிளான், அது எந்த தைரியத்துக்கு? எங்களோட தைரியத்துக்கு காரணமும் மக்கள் தான். நாங்கள் இப்படி சர்வே பண்ணது காரணம் மக்கள் தான். ஏன்னா ஒரு மக்கள் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் அதான் நார்மலாக நான் ஜென்ரலாக ஒரு நார்மல் பைக்கில் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ராவலராக நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அங்கே எனக்கு கிடைக்கிறது வேற, இப்படி நான் போகும்போது எனக்கு கிடைச்சது வேற. மக்கள் வந்து நம்மளை வந்து பார்த்து நமக்கு ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கூட்டி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பாடு போடுவாங்க. முதல்ல அது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சாப்பிட்டீங்களா நீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் 3 நேரமும் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் 3 நாள் கண்டினியூஸாக தண்ணி மட்டுமே குடிச்சு சர்வே பண்ணிக்கிறோம். சாப்பாடே இல்லாமல் தண்ணி மட்டுமே குடிச்சு சர்வே பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நடந்திருக்கு எங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா நாளுமே வந்து நான் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்காது. அதே மாதிரி வந்து டின்னருக்கும் சில டைம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டீங்கன்னா 7 மணி 6 மணி அந்த டைமில் இருட்டிடும். நான் 3 மணிக்கெலாம் வந்து டென்ட் போட்டுருவேன். 3 மணிக்கு தான் என்னோட டின்னரு லஞ்சு எல்லாத்தையும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன். 3 மணிக்கு சாப்பிடுவேன், சாப்பிட்டு வெளியே வருவேன், பார்த்தா இருட்டிடும், டென்ட் போட்டுருவாங்க. ஏன்னா இருட்டினக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு நல்லதாக இருக்காது. யாராவது ஒரு பீப்புளை பார்ப்போம், அது எங்கேயாவது கெட்டதாக நடந்து முடிஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு 6 மணியோட ட்ராவல் ஸ்டாப் பண்ணிடுவோம். அது மேலெலாம் நார்த் ஈஸ்ட்லலாம் 4 மணியோட ஸ்டாப்பு, அதுக்கு மேலே நகர முடியாது. காலையில் 10 to 4னா ஒரு நாளைக்கு நம்ம லிஃப்ட் கேட்குறது ஒரு 2 மணி நேரம் கணக்கு போயிடுச்சுனாலும் ஒரு நாளைக்கு தெரிஞ்ச ஒரு 150 கிலோமீட்டர் தான் ட்ராவலே பண்ண முடியும். நீங்க ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட அன்னைக்கான டேயோட வேலையா என்ன இருக்கும்? ஆனால் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன்னா, அந்த டைமில் மைண்ட் என்ன யோசிக்குதோ அதை பண்ணுவேண்ணா. இப்போ நான் ஒரு இடத்துல லிஃப்ட் வாங்கி ஒன்றுமே இல்லை, ஒடிசாலேருந்து ஆந்திரா வரணும்னு நினைக்கிறேன். ஆந்திராலேருந்து நான் ஒடிசாலேருந்து வந்துட்டு இருக்கேன், ஆந்திரா நோக்கி வந்துட்டு இருக்கேன். என்னோட வண்டி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோட முடிஞ்சு அப்படின்னா என் மைண்ட் செட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, நான் பக்கத்தில் இடத்த பார்த்து போயிடும். உடனே
அங்க இந்த சடன் டைம்ல என்ன தோணுதோ அதுதான் பிளான். வித்தவுட் பிளான் தான், வித்தவுட் மணி மட்டும் கிடையாது, வித்தவுட் பிளான். ஆமா. அவ்வளவுதான். ஆக்சுவலா நாங்க காலைல எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்ககிட்ட எதுவுமே இருக்காது. டென்ட்டை மடிச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்கணும், ஒரு இடத்துக்கு போகணும். இதுதான் எங்களோட பிளானா இருக்கும். ஆனா அந்த பிளான்ல என்னன்னா மக்களோட இதுவும் இருக்கும், ஐடியாவும் இருக்கும். இங்க போகணும், இந்த டைம்ல இறங்கணும், சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. நாங்க இன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான் எங்களோட இதுல இருக்கும் ஒழிஞ்சு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் கரெக்டா பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கா டிராவல், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுங்கிறது எங்களுக்கு எதுவுமே ஐடியா கிடையாது. இப்படி இந்த மாதிரி அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, இந்த கியூரியாசிட்டி தான் எங்களோட டிராவலை இவ்வளவு வருஷம் கொண்டு போனதுக்கு ரீசனே. ஏன் பிளான் இல்லைன்னு சொல்றோம்னா, ஒரு நாள் வந்து நம்ம பிளான் பண்ணி யோசிச்சுட்டு நடக்காம போயிடுச்சுன்னா அப்செட் ஆயிரும், கிளம்பி வீட்டுக்கு வந்துடும். நம்ம வித்தவுட் பிளான்ல போனாதான் மணியே இல்லை, அப்புறம் என்ன பிளானு, வித்தவுட் பிளான்ல போனாதான் இது நடக்கும் அப்படிங்கிற எங்க ரெண்டு தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபுல் வித்தவுட் பிளான் தான். எங்க அம்மா கேட்பாங்க எப்போ வருவேன்னு கேட்பாங்க. தெரியலாமா, எனக்கு தெரியலாமா, நான் இங்கேயோ இருக்கமா, நான் வரமா, வந்துருமா, வெய்யுமா அப்படின்னு சொல்லி வச்சிருவோம் நாங்க. அவ்வளவு மெயினான சப்போர்ட்டு எங்க ஃபேமிலி வந்து அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைஸ் எல்லாம் வந்து அவனுக்காகட்டும் எனக்காகட்டும் அதை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணா எங்க நான் போறது நோக்கம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என் ஃபேமிலிக்கு நான் வெரி தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் தம்பிக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் காஷ்மீர் மேலே போயிட்டு இருக்கேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால ரொம்ப அவன் பேசக்கூட முடியாம இருந்தான். ஸோ எனக்கு பயமாவே இருந்துச்சு, மேலே போகலாமா இல்லை அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் அவங்க வீட்டுக்கு வாங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் விட்டுட்டு வந்திருப்பேன். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எனக்கு கரெக்டாக வந்து எதுவும் பண்ணி ஃபர்ஸ்ட் முடி தம்பி கூட நான் இருக்கேன், அப்பா அம்மா இருக்கோம்ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சது தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டை வந்து தப்பாக பேசுவாங்க. அதான் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேடாக இருப்பாங்க, ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்களா. அது அவங்க அக்கறையே நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு அந்த இதில் என்னென்னா பேட் வைப்பையும் நமக்கு மைண்டில் ஏற்றி விட்டுருவாங்களா. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போனதும் அவங்க அந்த பேட் விஷயத்தை அப்படியே மாற்றிடுவாங்க. அந்த ஸ்டேட் வந்து நாகாலாண்டுங்கிறது ஒரு பேடாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண ஒரு சலூனில் ஒர்க் பண்ணவர் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கார், அவர் பேர் ரோனிக்ஸ். அவர் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே இருக்கிறவங்களாம் அவங்க சூப்பராக பார்த்துட்டாரு, நம்ம சென்னையில் இருக்கிறவங்கலாம். ஸோ எங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் வீட்டில் வந்து அவர் சலூனுக்கு மேலேயே எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எங்களை சூப்பராக பார்த்துட்டாரு, கவனிச்சிட்டாரு. ஸோ அந்த விஷயம் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாகாலாண்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ட்ரைபிள்ஸ் ப்ரோ. அவங்க வந்து எப்படின்னா இப்போதான் வந்து அவங்க நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு. அவங்க இடம் அப்படியே தான் இருக்கு, இப்போதான் அவங்க நாலேஜ் மூலியமா மூவ் ஆயிருக்காங்க. ஒரு மார்னிங்ல வந்து ஒரு பாசிட்டிவா போகிற டைம்ல வந்து யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து உங்களை செம்மையா நெகட்டிவ் ஆக்கியிருப்பாங்க, அந்த அந்த இதை பிரேக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாதுங்க இது அப்படி அப்படி வந்து என் மனசுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் வந்து மதத்தை வச்சோ எந்த ஒரு இதுவுமே நாங்கள் அந்த மாதிரிலாம் காமிக்கல. நான் ஆக்சுவலாக நான் முஸ்லீம், ஹிந்து இதெல்லாம் காமிக்காம நம்ம டிராவல் மட்டும் தான் பண்ணோம். அப்படி தான் நாங்கள் நினச்சோம், அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். யூபியில் தான் வந்து நான் முஸ்லீம்னு தெரிஞ்சோன்னே லிஃப்ட் கொடுத்து ஏற்றிட்டு போன அந்த காரில் நீ முஸ்லீம்னு தெரிஞ்சோன்னே காரை விட்டு வெளியே இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப எனக்கே கஷ்டத்தை கொடுத்துருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லவும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யூபி விட்டு சீக்கிரம் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து போகல, யூபி விட்டு வெளியே போகல. அது நடந்தனால வெளியெல்லாம் போகல, முடிச்சுட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து யூபியில் பெருசாக உதவியெல்லாம் கிடைக்கல. ரொம்ப ஒஸ்ட்டான, அது வந்து ஸ்டேட்டை சொல்ல முடியாது, ஒரு சில பீப்புளை தான் சொல்ல முடியும். ஜென்ரலா இந்தியால பார்க்கும்போது யூபியை பத்தின ஒரு ஐடியா இருக்கு. பட் இப்ப நான் வந்து அதை நியூஸா பாக்குறேன். பட் ஆனா நீங்க அந்த லைவா அந்த இடத்துல போய் மக்களா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூபி மக்கள் அவங்க வந்து எப்படி இருக்காங்க? எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை வச்சுதான் பழகுறாங்களா, இல்ல அதுல அந்த இடத்துலயுமே அந்த நல்ல மக்கள்கள் இருக்காங்களா? அந்த நல்ல பீப்புள் இருக்காங்க. கான்பூர்னு ஒரு இடத்துல வந்து நான் ஒரு சில பசங்களை மீட் பண்ணியிருந்தேன் கேதார்நாத்தில். அவங்க நான் யூபி வந்ததுமே இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னதுமே, நீ டேரெக்டாக என்னன்னு எங்களை பார்க்கவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு 2 நாள் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆட்களும் இருக்காங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் எனக்கு வந்து நடந்தது எல்லாமே ஹாப்பியாக தான் நான் சொல்லுவேன், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். யூபியில் இது ஒன்று நடந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் காசு இல்லாமல் போகிறேன், என்னை மக்கள் எப்படி பார்த்துக்கிறாங்க, எனக்கு அங்கே எப்படி சாப்பாடு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாப்ல எடுத்துட்டிங்கன்னா அங்கே எங்கே போனாலும் சாப்பாடு, தூங்குறதுக்கு எல்லாமே ஃப்ரீ. பயங்கரமாக ட்ராவல் பண்ணலாம் பஞ்சாப்ல. பஞ்சாப்ல வந்து பயங்கரமா ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா யூபியில வந்து எங்களுக்கு உதவிங்கிறது வந்து கிடைக்கல, ரொம்ப நெகட்டிவ். உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல யூபியை பொறுத்த வரைக்கும். டோட்டல் ஸ்டேட்டே நான் குத்தம் சொல்ல முடியாது. ஒரு சில ஏரியாஸ், ஒரு சில ஆட்கள் அவங்களே சொல்லுவாங்க. அந்த பையன் சொன்னதே அதுதான், நீ யூபிக்குள்ள வந்தா எங்கேயுமே போகாத, டைரக்டா இங்க வா, நான் கூட உனக்கு பஸ் காசு தரேன் அப்படின்னா. பஸ்ல நான் போக மாட்டேன், பஸ் டாக்ஸிலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலதான் வந்து, ஏன்னா பஸ் டாக்ஸின்னு போயிட்டாலே நான் ஒரு நார்மல் லைஃப் வந்துடுவேன். ஒரு லாரியில போனோன்னா அவங்க கூட பேசிட்டு போவான், எங்கே இறக்கி விடுவாங்களே தெரியாது. ஏன்னா நான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் சுற்றி இருக்கோம். இந்த டிராவலுங்கிறது ஒரே ஒரு டிராவல் எங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இது கிடைச்சிருக்கு. இந்த டிராவல் எல்லா ஊரை பத்தி சொன்னீங்க.
நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர், இவன் வந்து உடுமலைப்பேட்டை. 2 பேருமே ஒரு சின்ன ஒரு ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து விஸ்காம் படிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து பெருசாக வந்து எல்லாருக்கும் தெரியப்பட்டோமான்னு கேட்டால் தெரியல. தெரியப்படலாம் தான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேருக்கு தெரியல. நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து பெரிய விஷயம். நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் தான். இது நான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற நானே சொல்லலைன்னா மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காசு இல்லாமல் சுற்றி வர முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் காசு இல்லாமல் சுற்றிட்டு வந்து நிற்கும்போது தான் நான் ஜெயிச்சிட்டேங்கிறத என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. என்னோட ஃப்ரெண்டோட அம்மா சொல்லும்போது தான் தெரியுது இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. அது வரைக்கும் நான் ரொம்ப அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்தேன். ரொம்ப கேஷுவலாக இருப்போம் 2 பேரும். பிரச்சனை நடக்கும். ஒரு சில ஏரியாலாம் வந்து குண்டு வெடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு காஷ்மீரில் நான் இருக்கும்போது. அப்புறம் வந்து ஹிமாச்சலில் வந்து நிலச்சரிவு ஃபுல்லாக வந்து நான் இருந்த டென்ட் போட்டிருந்த இடம் எல்லாமே நாஸ்தியாக போச்சு. அதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சுச்சு. காஷ்மீரில் இருக்கும்போது வந்து அது என்னடா நிலநடுக்கம் அது வந்துச்சு. இப்படி எல்லா விஷயமும் நடந்துச்சு. ஆனால் எல்லா விஷயத்துலேருந்து என்னை பீப்புள் காப்பாற்றுறாங்கன்னா என் மனசுலையும் என்னோட எதுவுமே என்னோட ஒரு அடுத்த கட்டத்தை என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இந்த மொத்த ட்ரிப்பே வந்து என்னை வந்து பெஸ்ட் ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள்னா நீங்க என்ன சொல்வீங்க? கார்கில்ல இருந்தோம். ஆக்சுவலாக அப்போ வந்து கீழே வந்து ஸ்ரீநகரில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து கார்கில்ல இருக்கோம். மணின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து போகும்போதே எனக்கு வந்து ஆன்லைன்லேயே ஹெல்ப் பண்ணுறாரு. நான் லடாக் போகிறேன், அங்கேயே ஒரு தோசை கடையில் ஆள் வச்சு ரெடி பண்ணி எங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்குறாரு. ஃபோன்லேயே எல்லாம் பண்ணுறாரு. ரெண்டாவது ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட நான் இந்த மாதிரி வந்து நான் கீழே போகணும். ஏன்னா நான் இங்கே வந்து காஷ்மீரும் லடாக்கில் மட்டுமே 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சிச்சு 3 மாதம். என்னால் குளிர் தாங்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பண்ண அந்த உதவினால மட்டும்தான் வந்து நான் இன்னைக்கு பேலன்ஸ் இருக்க இந்தியாவை சுற்றி வந்தது காரணம் மணி தான். ஏன்னா அவர் இல்லைன்னா அங்கேருந்து கீழே வரவே முடியாது. 1 வீக் இல்லாமல் கீழே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டே ரூல்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க போக முடியாதுன்னு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ஒரு வண்டி கீழே போகுது நாளைக்கு, அந்த வண்டியில் நீங்கள் போங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அந்த டிரைவருக்கு நான் பண்ணிடுறேன், நீங்கள் 2 பேரும் போங்கன்னு சொல்லி எங்கள் 2 பேத்துக்கு வந்து கார் பிடிச்சி 500 கிலோமீட்டர் ஜம்முன்னு வந்து இறக்கி விட்டாரு. நைட்டு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. நான் ஏன் வந்து அவர் இப்படி சொல்கிறேன்னா, அவர் எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. நாளை பின்ன இந்த மாதிரி யாராவது வந்தால் கூட சொல்லுடா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஊருக்காரங்க இல்லை வந்து வேற யாராவது வந்தாலும் டிராவலர் உனக்கு தெரிஞ்சா கூட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் இல்லைன்னா எங்களால் வந்து பேலன்ஸ் இந்த இந்தியா வந்திருக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை. ரொம்ப நாங்கள் திருன்னு முடிச்சுட்டு இருந்தோம் அந்த இடத்துல. மணி கரெக்டாக அவர் வந்தார், இந்த மாதிரி கார் ரெடி பண்ணி கொடுத்து எங்களை பத்திரமா இது பண்ணி விட்டு இறக்கி விட்டார். நம்ம ஆர்மி சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் எப்படி உடைச்சிங்க ஆக்சுவலாக தான் ஆர்மிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து காஷ்மீரில் இருக்கும்போது நைட்டு தூங்குற கிடைக்காம நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து 2 ஆர்மிஸ் வந்து நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் நின்றுட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது தெரியாம இருக்கோம். அப்போ அவங்க கிட்டே பேசுகிறாங்க பேக்கெல்லாம் பார்த்து. அப்போ நான் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இங்கே குருத்வாரான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் தூங்கிக்கலாம், அது இங்கே 5 கிலோமீட்டர் இருக்குது, எங்களால் இனிமேல் நடக்கவும் முடியாது, லிஃப்ட்டும் இங்கே கிடைக்க மாட்டேது, காஷ்மீரில் லிஃப்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், கிடைக்க மாட்டேதுன்னு சொன்னோம். அப்புறம் வந்து சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு பார்க் இருக்கு, நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். ஓகே, அவருக்கும் வண்டி வேணும். ரோட்டில் ஒரு ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாட்டுறாரு, தரல, கடுப்பாயிட்டாரு அந்த பிளாக் கேட். அதுக்கப்புறம் 2வது வந்து வண்டியை கன்னை வச்சு தான் மிரட்டியே நிப்பாட்டினாரு. ஏன்னா அந்த பீப்புள் வந்து ஆர்மிஸ் கூட வந்து அவங்க பேச மாட்டாங்க. அவங்க நல்ல பீப்புள் தான், அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம், அது நமக்கு தெரியல, அவங்க பேசல. அப்போ வந்து இவர் வந்து இந்த மாதிரி வண்டி கொடு, நான் என்னோட கன்னை தரேன், இந்த பசங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொடுத்துட்டு போய் எங்களை வந்து பத்திரமா அன்றைக்கி நைட்டு எங்களை டென்ட் போட வச்சு, எங்கள் டென்ட்டுக்கு முன்னாடியே ஒரு காவலாளி மாதிரி எங்களுக்கு நின்று எங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் கிடைக்காது. இப்போ ரீசெண்டா வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க பார்க்கல. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆக்சுவலா வந்து அந்த படத்துல வந்து ஒரு ட்ரிப் தான், உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஸோ அதுல வந்து ஒரு ட்ரிப்பு அது ட்ராஜடியா ஆகி அவங்க ரிசால்வ் பண்ணிட்டு வர்றதுதான் கதை ஆக்சுவலா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராஜடியான யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு வெளிவந்த கதை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி நடந்ததுன்னா, காஷ்மீர் அந்த போர்டை வைக்கிறதுக்காக பணியில நடந்து போயிட்டு இருந்தோம். 7 கிலோமீட்டர் நடந்து போனோம் கீழே. ஏஷியாவோட அந்த பிக்கெஸ்ட் ரோப் கார்டு வந்து அங்கே காஷ்மீரில் தான் இருக்குது. ஸோ குல்மார்க் தானே? குல்மார்க்கில் நான் அங்கே போகும்போது எங்கள்கிட்ட காசு இல்லை. நான் கீழேருந்து நடந்து போய் தான் மேலே அந்த டாப்பில் தான் இந்த போர்டை வந்து வைக்கணும், வச்சு அவருக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட லட்சியம். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். போக ஒரு 5 கிலோமீட்டர் போக ரொம்ப கூலிங் ரொம்ப அதிகமாகி எனக்கு ஒரு மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நின்று போய் மயங்கி நான் அங்கேயே விழுந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எந்திரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட ப்ராப்பரான ஜாக்கெட் இல்லை, எதுவுமே இல்லை.
அந்த இடம் தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த டிராவலே உடஞ்சு போற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு, இவனுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துச்சு. ஓ இது எல்லாமே பிரேக் அவுட் பண்ணி தான் நான் வந்து இங்க நிக்கிறேன். ஓகே அந்த அந்த டைஃபாய்டு ஃபீவர் வரும்போதும் ஜாண்டிஸ் வரும்போதும் தமிழ்நாட்டில் 11th 12th படிச்ச ஒரு டாக்டர், அவங்க வெஸ்ட் பெங்கால் ஒர்க் பண்றாங்க. அவங்க தமிழ்நாட்டில் படிச்சு வந்த ஒரு காரணத்துக்காக எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டு 45 நாள் எங்களுக்கு சாப்பாடு, மெடிசன்லாம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே காசு கொடுக்கணும் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்க்குலாம். ஓகே எல்லாமே எங்களை ப்ரொவைட் பண்ணி எங்களை அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு நாங்கள் ரெடியாக இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிஷனில் எங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்ட அந்த டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த நர்ஸு, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு 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 பேஷண்ட்டாக போனேன். கடைசியில் அங்கேருந்து வரும்போது எல்லாருமே எனக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. ஜென்ரலா வந்து இந்த பேசிக் நீட்ஸ் வந்து நம்ம வீட்டுலனாலுமே சரி வெளியிலனாலுமே சரி ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய டிராவல்ல அதை எப்படி ப்ரோ, அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும் ஜென்ரலா. அதை எப்படி நீங்க கோப் அப் பண்ணீங்க ஆக்சுவலா? 2 மாசம் காஷ்மீர்ல குளிக்கவே இல்லை 2 பேருமே. ஓகே சோ ஏன்னா அந்த அளவுக்கு அங்க கோல்டு ப்ரோ, அதனாலே குளிக்கல. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சது. இல்ல அப்படியே குளிக்க ட்ரை பண்ணேன். நான் ஒரு ஆத்துல போய் குதிச்சேன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அவங்க உட்கா மக்கள் இனிமே குளிக்கவே கூடாது முடிவு எடுத்து 2 மாசம் குளிக்கலங்கலாம். அங்க வந்து அவ்வளவு கோல்டு ப்ரோ. ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம தண்ணி நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஹாட்டா தான் இருக்கு, சரி தண்ணி தான் நான் கால் நினைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்க போனப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தண்ணியில பாடியே நினைக்க கூடாது, நம்ம இப்படியே சுத்தலாம் அப்படின்னு சொல்லி நார்மல் சுத்திட்டு இருந்தோம். அப்படியே எப்படின்னா பல்லு வளர்க்கறதும் அப்படிதான் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா நாங்க டிராவல்ல பிரஷ் தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா பேஸ்ட் முடிஞ்சு போயிடும், ஏதாவது நடந்துடும். இந்த மாதிரி பேசிக்கா நீட்ஸ்ல ஒரு சில டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள போவோம், ஒரு சில இடத்துல விட மாட்டானுங்க, சரியான கடுப்பா இருக்கும். அதாவது எப்படின்னா அவசரத்துல நம்ம நிக்கும், நம்ம அப்படியே அவசரத்துல இருப்போம், அந்த டைம்ல போய் அவன்கிட்ட கேட்கும் போது விட மாட்டான், ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி இதா இருக்கும். தலைவன் தண்ணி இல்லைன்னா வந்து பாத்ரூமே போக மாட்டாரு, கல்லுல இவன் காட்டுல போயிட்டு கல்லு வச்சு தொடச்சிருவான். என்னால அது முடியாது. அதான் ப்ரோ, ஆக்சுவலா நம்ம டிராவல்ல வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்ல ப்ரோ, இதெல்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். ஏன்னா இந்த விஷயத்துல ப்ரெஷர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒழுங்கா போக முடியாது. குளிச்சுக்கிட்டோம், ப்ரஷ் பண்ணிட்டோம், நம்ம என்ன காசு செலவு பண்ணி ஒரு ஹோட்டல்ல தங்கி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஓகே ப்ராப்பரா பண்ணலாம். டென்ட்ல இருந்து வெளியே வந்ததும் பேக் மாட்டிட்டு போக வேண்டிய விஷயம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பல்ல எப்போது ஒரு நாள் ஃப்ரீயா விளையாடிக்கலாம், குளிச்சுக்கலாம், அப்படிதான் மைண்டு. இப்போ யூபியில கூட நாங்க வந்து ஒரு அகோரி கூட உட்காந்து வந்து அவங்க கூட பேசிக்கிட்டோம். அவங்க நார்மலா யாருடையும் பேச மாட்டாங்க ப்ரோ. ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவங்க இனத்துல தான் எப்படி ட்ரைபிள்ஸ் கூட பேசுறாங்களோ அதே மாதிரி அவங்க இதுக்குள்ளதான் பேசிக்குவாங்க. அதே மாதிரி அவன் ஒருத்தனை பார்த்தா ஜட்ஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ப்ரோ. ஏன்னா அவங்க அந்த லைஃப்ல அவங்க நார்மலா மக்கள் வாழ்ற லைஃப்ல இருந்து தனித்துவம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால பணத்தை வந்து சாப்பிட முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்க அதை லைவா பாத்துருக்கீங்க? கண்டிப்பா. வாரணாசியில பார்த்தோம். வாரணாசியில வந்து நாங்க போன சீசன் இல்லாத டைம், அதாவது வந்து எப்படின்னா அந்த சீசன் இல்லாத டைம்னா நாங்க வெந்துகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல, வெயில், அதாவது மே ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம் தான் நாங்க யூபியில இருக்கு. அது கரெக்டான டைம்ல ப்ரோ. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து அங்க இருக்கிற அகோரிகளே வந்து இருக்க மாட்டாங்க அதிகமா, புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த 365 டேஸும் இப்போனா வரைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் உண்மைதான், அந்த ட்ரூனஸ். நாங்க போன டைம்ல அகோரிகள் அதிகமா பார்க்க முடியாத டைம். அந்த டைம்ல அகோரிகள்லாம் எங்க போயிருவாங்கன்னா அந்த குளிர் அந்த இடத்துக்கு போயிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நாங்க ஒருத்தரை பார்த்து அவங்க கூட பேசி அவங்க கூட உட்காந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட, இந்த எரியிற நெருப்பை வந்து கவனமா உட்காந்து கவனி, இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்குவேன், பேர்னிங் இஸ் அ லேர்னிங், இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கா இருக்குது. ஒரு நார்மலான ஒரு மனுஷன் எனக்கு சொல்லித்தரான், ஒரு அகோரி நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரான். அதாவது அகோரிங்கிறவங்க வந்து அந்த நெருப்புல இருந்து எரிஞ்சு அவன் போற ஆத்மாவை வந்து நீ ஹெவனுக்கு போகணுமா இல்ல ஹெல்லுக்கு போகணுமாங்கிறத அவன் தான் தீர்மானிப்பான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அது அந்த விஷயத்த சொல்லும் போது இது வந்து எல்லாருமே பாக்குறாங்க. அவனும் அதை எனக்கு அந்த மந்திரம் தான் ப்ரோ தெரியாது. ஆனா அகோரி கூட நான் உட்காந்து நார்மலான ஒரு அகோரி மாதிரி தான் இருப்பேன் நான் அவங்க கூட. இப்ப நான் ஹேர் ஃபுல்லா கட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி ஹேர் இருந்துச்சு, நான் அவங்க கூட ஒரு மனுஷன், அவங்க கூட ஒரு அகோரி மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எவ்வளவு டிராவல் பண்ணி வந்திருக்கேன், எவ்வளவு விஷயத்த தாண்டி வந்திருக்கேன். நான் ஒரு பிச்சைக்காரன் கூடயும் வாழ்ந்திருக்கேன், ஒரு பணக்காரன் கூடயும் வாழ்ந்திருக்கேன். என் லைஃபே அப்படிதான். எனக்கு இப்படிதான் போய் நிக்கணும், இப்படிதான் நிக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது. நான் கீழேயும் படுப்பேன், மெத்திலையும் படுப்பேன், அந்த மாதிரி தான். அவனும் அதே மாதிரி தான். எனக்கு எது கிடைக்குதோ. ஆனா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரோ. அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க நம்மள மாதிரி கரெக்டா ஒரு இவங்க கிட்ட தான் இருக்கணும், இவங்க கிட்ட தான். அவங்க அப்படி நினைப்பே இல்லாம போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட இதே சர்வே தான் ப்ரோ. எல்லா பக்கமும் சர்வே பண்ணும். அவங்க ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஹெல்த்தான ஃபுட் என்னன்னா கஞ்சா தான். அவன் 24 hours அடிக்கணும். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அன்பு தான் ப்ரோ. அன்பு தான், சீரியஸா ஒரே வார்த்தை, அன்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த டிராவலில் நான் அன்பை கொடுத்தேன். எனக்கு வழியாக இருந்தாலும் அதை சொல்லும் போது நான் அன்பாவோட தான் சொல்லுவேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஷேர் பண்ணும்போது சிரிச்சுட்டே ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நான் கஞ்சா அடிக்கிறவன் கூட இருக்கேன்னா அவன் ரொம்ப தப்பாகவே இருந்தாலும் என் முன்னாடி நல்லவனா இருக்கான் ப்ரோ. ஏன்னா நான் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் நான் அந்த இடத்துல அவனுக்கு நல்லவனா தெரிஞ்சிருக்கேன்.
எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து வாங்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாங்க முடியாது. இன்னொன்னு நான் வந்து ரொம்ப இதா நினைக்கிறது என்னன்னா, நான் என்னை பார்க்குறவங்க கிட்டலாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப கேஷுவலா ஷேர் பண்ணுவேன். அப்போ அவங்க அத எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டு கடைசியில சொல்லுவாங்க, "இதுல அவ்ளோ கஷ்டம் இருக்குல்ல, ஆனா சிரிச்சுட்டே சொல்ற" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்குவ நிலைமை கொடுத்தது வந்து இந்த டிராவல் தான். எதா இருந்தாலும் அத சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்ட குடுத்ததே இந்த டிராவல் தான். ஏன்னா இந்த 1 வருஷம் 4 மாசம் நாங்க 2 பேரும் அவ்வளோ சிரிச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருந்த நாட்கள். அத வந்து மறக்கவே Nice. முடியாது. நைஸ். அவ்வளோதான். Welcome to Giriya's family. Giriya's family always number family. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.